மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி மீது ஆட்டோ ஓட்டுநர் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். மக்கள் நீதி மய்யத்துடைய மாநில நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியது போன்ற வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. இது குறித்து மயிலாப்பூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக இது குறித்து விசாரணை நடத்திய போது சைதாப்பேட்டையிலிருந்து ஆட்டோவில் பயணம் செய்த நிலையில ஆழ்வார்பேட்டையிலிருந்து கூகுள் மேப்பை ஆஃப் செய்துவிட்டு வேறு பாதையில ஆட்டோ ஓட்டுநர் சென்றதாகவும், அப்போது அதனை பற்றி கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு தாண்டவம் அருகே ஸ்னேகாவை அந்த ஆட்டோ ஓட்டுநர் கையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த காட்சிகள் வீடியோவில் பதிவாயிருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநரையும் ஸ்னேகா தாக்குவது போன்ற காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. வாக்குவாதத்தில் அந்த ஈடுபட்ட காட்சிகளின் அடிப்படையில் தற்பொழுது மயிலாப்பூர் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொள்வது போன்றும் அதே போல ஆபாச வார்த்தைகளால் பேசிக் கொள்வது போன்ற காட்சிகள் எல்லாம் அந்த வீடியோவில் பதிவாயிருக்கிறது. மயிலாப்பூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல். நீங்க கை வச்சுங்க. Hey!